அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். நீ சிவா கிட்ட பேசுறது உன் சொந்த விஷயம்தான். ஆனா அதனால உன் சொந்த தங்கச்சி பாதிக்கப்படுறாமா, அது உனக்கு தெரியுமா? கீதாவுக்கு என்னாச்சு? நீ சிவா கிட்ட என்ன சொன்னியோ அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் சிவா, கீதா கிட்ட உன் மனசில் ஏதோ பாரம் இருக்கு, அது என் தங்கச்சிக்கு தெரிஞ்சா தாங்க மாட்டா, அவ ஒரு குழந்தைன்னு நீ சொன்னதா சொல்லியிருக்கான். ஆபீஸ்ல இருந்து வந்த கீதா வாடி போன பூ மாதிரி இருந்தாமா. அவளை பார்த்த உடனே எங்களுக்கே ரொம்ப பதறி போயிடுச்சு. உனக்கு ஏதோ மனசுல வேதனை இருக்கு, அத கண்டுபிடிக்கணும்னு சரியா சாப்பிடாம கூட போய் படுத்துட்டாமா. இப்பதான் ஒரு டம்ளர் பாலை கொடுத்து தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். ஏமா, நீ உன் தங்கச்சிக்காக தானே வாழ்ந்துகிட்டு இருக்க, அவ சந்தோஷம் உனக்கு முக்கியம் இல்லையா? அவளுக்காவது நீ எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய சீதாவை மாறிடுமா. நமக்குள்ள இந்த நடிப்பு நாடகம் இதெல்லாம் எதுவும் வேண்டாமா. பழையபடி நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். என்ன என் தங்கச்சியை காட்டி என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா? ஏன் வர வர இவ்ளோ கீழ்த்தரமா நடந்துக்கிறீங்க? ஏமா அப்படிலாம் பேசுற? கீதா படுற வேதனையை தாங்க முடியாம தான் உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பேசுறோம். அப்போ நான் படுற வேதனையை நீங்க ரசிக்கிறீங்க இல்ல? நீ பேசுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல சீதா. நீங்க பண்ணது மட்டும் ரொம்ப நியாயமா? நியாய அநியாயத்தை பத்தி பெருசா பேச வந்துட்டீங்க. இன்னைக்கு சொல்றதுதான், என் தங்கச்சி வாழ்க்கையில தலையிடுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. உங்க வேலையை மட்டும் பாருங்க. சாரதா, சீதாவுக்கு நம்ம மேல இருக்கிற கோபம் எப்பதான் குறைன்னு தெரியல சாரதா. அது அந்த கடவுளுக்கு தாங்க வெளிச்சம். சரி, நீங்க போய் படுங்க. கிச்சன்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏய் பிரியா. வணக்கம் ஆண்டி. நீ உள்ள வா. ஏய் இரு இரு இரு. முதல் தடவையா வாழ போற வீட்டுக்கு வந்திருக்க, வலது கால எடுத்து வச்சு உள்ள வா. வா. ஐயோ என்ன ஆண்டி, வெறும் வலது கால் மட்டும்தானா? இந்த ஆர்த்திலாம் இல்லையா? ஐயோ நான் மறந்துட்டேன். நீ இரு, நான் ஆரத்தி எடுத்து வரேன். ஐயோ ஆண்டி, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். தானா? வணக்கம் அங்கிள். அடாடா, மருமகளா? வாம்மா. ஏன் அங்கேயே நிக்கிற? உள்ள வா. வா வாம்மா. வா 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 வா. உட்கார். உட்காரு. ஒரு வார்த்தை சொல்லிட்டு வர மாட்டியா? தாடா புடலா ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன் பேண்டு வாத்தியத்தோட. அதெல்லாம் மேரேஜுக்கு அப்புறம் தான் அங்கிள். இப்ப சும்மா அப்படியே உங்களெல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எங்களை எல்லாம் பாருங்க. எனக்கு நல்லா தெரியுமா நீ யார பார்க்க வந்திருக்கேன்னு. எங்களை எல்லாம் பார்த்து பேசுற சாக்கல என் பையன் அருணை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன். நோ 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 அங்கிள். அப்படின்னு சொல்லுவேன் பாத்தீங்களா? நெவர்.
ஒரு வகையில உண்மையும் அதுதான். அப்படி போடு. பிரியா, உன்னோட நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. வெரி குட், வெரி குட். அப்புறம் ஆண்டி, இது நான் வாழ போற வீடு. இங்க இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், என்னென்ன பிடிக்காது, எந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும், இதெல்லாம் எனக்கு தெரியணும்ல. எல்லாத்தையும் கேட்டு உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்ப நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உன்னோட மாமியார் சமையல்ல இருந்து எனக்கு விடுதலைன்னு சொல்லப்ப. என்ன அங்கிள், ஆண்டி கிச்சன்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டு என்ன லாக் பண்ணலான்னு பாக்குறீங்களா? சதியெல்லாம் ஒண்ணும் பண்ணலம்மா. தனலட்சுமி சமையல்ல இருந்து கொஞ்ச நாளாவது தப்பிச்சுக்கலான்னு பார்த்தேன், அவ்வளவுதான். ஐயோ அங்கிள், சும்மா ஜோக்காக சொன்னேன். பரவாயில்ல பரவாயில்ல. ஆமா, வீட்ல நீங்க 2 பேரும் தான் இருக்கீங்களா இல்ல வேற யாராவது இருக்காங்களா? புரியுதும்மா, நல்லா புரியுது. நீ யார பார்க்கணும்னு வந்தியோ அவரு மாடி மேல இருக்காரு, போய் பாரு. கிளம்பு. தேங்க்ஸ் அங்கிள். வர ஆண்டி. என்னங்க நீங்க அருண் ரூம்க்கு எதுக்கு இப்படியே அனுப்பிச்சு வச்சீங்க? அவன் இவளை பார்த்தா டென்ஷன் ஆக மாட்டானா? யாரு அவன்? அவன் டென்ஷன் ஆவானா? ஏண்டி, அவளை பார்க்கறதுக்காக முத்தையா வீடு வரைக்கும் அவன் தேடி போறான். இப்போ அவளே இவனை பார்க்க வந்திருக்கா. அவளை கொஞ்சுவானா டென்ஷன் ஆவான்? அருண் பிரியா வீட்டுக்கு எதுக்காக போனான்னு எனக்குலாம் தெரியும். என்ன முனகுற? உன் அளவுக்கு நானும் விவரமானவன் தாண்டி. எனக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். இந்த வயசுல இதெல்லாம் சகஜம்டி, சகஜம், தெரிஞ்சுக்க. அருண், ஹாய். வா பிரியா. என்ன நீங்க எதிர்பார்க்கலல்ல? இந்த ஸ்மைலுக்கு என்ன அர்த்தம்? அருண், நில்லுங்க. உங்களை பார்க்க தான் வீட்டுக்கே வந்திருக்கேன். நீங்க எதுவுமே பேசாம போனா எப்படி? எனக்கு பொண்ணுங்க கிட்ட எல்லாம் தனியா பேசி பழக்கம் இல்ல. அது உங்களை பார்த்தாலே தெரியுது. சாந்தியும் என்ன மாதிரி தான் இப்படி வழிய வந்து பேசினாங்கல்ல. ஏன் இப்படி வீட்டுக்குள்ளே இருக்கீங்க? வாங்களேன், நம்ம 2 பேரும் வெளியில போயிட்டு வரலாம். பிரியா, இது ஒன்றும் துபாயும் இல்ல, சிட்டியும் இல்ல, கிராமம். இங்கெல்லாம் அப்படி ஜோடி போட்டெல்லாம் சுத்த முடியாது. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அருண். நான் ஜோடி போட்டு சுத்தலான்னு சொல்லல. ஃபார் ஏ சேஞ்ச் வெளியில போயிட்டு வரலாமேன்னு சொன்னேன். இந்த பாரு பிரியா, நம்ம 2 பேருக்கும் ஒப்புத்தாமல தான் நடந்திருக்கு. இன்னும் கல்யாணம் ஆகல, புரியுதா? இந்த வண்டியில ஜோடி சேர்ந்து சுத்துற வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு. பிரியா, அருண் கொஞ்சம் முன்கோபி, முரட. நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. அருணோட இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி. இந்த காலத்துல இப்படி ஒரு ஆளா? அவன் சந்தர்ப்பம் கிடைச்சா பொண்ணுங்களை பைக்ல உட்கார வச்சுக்கிட்டு எங்கெங்கேயும் சுத்துறானுங்க. அந்த மாதிரி ஆளுங்க மத்தியில அருண் ஒரு ஜென்டில்மேன் ஆண்டி. ஐ லைக் வெரி மச். ஜூஸ் எனக்கு தானே? கொடுங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். வா. வர ஆண்டி. சரி. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான்.
அம்மா ஆ டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப பசிக்குது. 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன்டா. சரியா? ம். இதேதாம்மா, நீ ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு முன்னாடி காஃபி கேட்டேன், 5 நிமிஷத்துல தரேன்னு சொன்னான். இப்போ நீ டிஃபன் கேட்ட, 5 நிமிஷம் சொல்லியிருக்கா. பார்க்கலாம் எப்ப தரான்னு. என்ன சொன்னீங்க? உங்களுக்கு வேணும்னே தான் காஃபி கொடுக்க லேட் பண்ணேன். இப்போ கீதா டிஃபன் கேட்டிருக்கா. ஜஸ்ட் 5 மினிட்ஸ், 5 நிமிஷத்துல ரெடி பண்ணி கொண்டு வர பாருங்க. கொண்டா பாப்போம். கொண்டாடலாம். உட்காருங்கப்பா. போன்ல பேசுமா. யாருமா? ஆபீஸ்ல இருந்து போன். பேசிட்டு வந்துடுறேன்ப்பா. டிஃபன் ரெடி. எங்கங்க கீதாவை காணோம்? ஏதோ போன் வந்தது, பேசிட்டு வரேன்னு போயிருக்கா. ஐயோ. இப்போ காஃபி ரெடியா, டிஃபன் ரெடியா? ரெண்டுமே ரெடி தான். நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன். என்ன? மேல காஞ்ச துணியை கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருங்களேன். நான் காஃபி கேட்டதுக்கு மாடிப்படி ஏறி இறங்கணுமா? எக்ஸசைஸா இருக்கும், போய் ஏறி இறங்குங்க போங்க. முடியலம்மா. உங்களுக்கு காஃபி வேணுமா வேணாமா? போங்க போங்க. தேவைதான் எனக்கு. காஃபி கேட்டா இல்லாதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. எனக்கு நேரம் வரும். இல்ல அப்பா அம்மாக்கெல்லாம் எதுவும் சந்தேகம் வரல. சரி சரி, நான் என்ன சின்ன குழந்தையா? அதெல்லாம் நான் பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். அதெல்லாம் இனி எதுவும் தெரியாது. ஏன் அப்பா அம்மாக்கா எந்த சந்தேகமும் வரல. தப்புதான், என்ன பண்றது? உங்க அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட வேண்டியிருக்கே. இல்ல, இன்னும் சாப்பிடல. கீழே அம்மா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். பாய். அப்பா, நீங்க எப்ப வந்தீங்க? அப்பா அம்மாவுக்கும் எந்த சந்தேகம் வரான்னு சொன்ன பத்தியா, அப்பயே வந்துட்டேன். ஏதோ ஆபீஸ்ல போன் வந்தோம் சொல்லிட்டு வந்த. இல்லப்பா, அது உன் மேல நான் நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன் கீதா. என்கிட்டயே நீ இப்படி ஏமாத்தலாமா? இல்லப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. எல்லா பொண்ணுங்களும் பெத்தவங்கிட்ட சொல்ற டைலாக்மா இது. எல்லா பொண்ணுங்க மாதிரியும் இருப்பேன்னு என்னையும் நினைச்சிட்டீங்கல்லப்பா. இது நாள் வரைக்கும் எல்லார்கிட்டையும் என் பொண்ணுங்க மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லை. என் 2 பொண்ணுங்களும் எதையுமே ஓப்பனாக பேசுகிறவங்க. என்கிட்ட அப்பா பொண்ணா பழகாம ஃப்ரெண்டாக பழகிற பொண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். கீதா, இதை தப்புன்னு நினைக்க வச்சிட்டியாம்மா? இல்லப்பா, உங்க கீதா என்னைக்குமே தப்பு பண்ண மாட்டான். உங்க வளர்ப்பு தப்பு ஆகாது. சரி, அப்ப யார்கிட்ட பேசிட்டு இருந்த? சொல்லுமா, என்ன தயக்கம்? கீதா, உன் மனசுல எதுவும் இல்லைன்னா போன் வந்த உடனே கீழே பேசியிருக்கலாமே. எதுக்காக இப்படி தனியா வந்து மாடியில பேசுற? கீதா, கீதா, டிஃபன் ரெடி, சாப்பிடவா? சத்தத்தையே காணோம்.
எங்க போயிட்டா? ஃபோன் வந்துச்சுன்னு மாடிக்கு போனாளே. இவரும் பின்னாடியே துணி எடுக்கிறதுக்காக போனாரு. ஒருவேளை 2 பேரும் மாடியில வெட்டி நியாயம் பேசுறாங்களா? போய் தான் பார்க்கலாம். மடியில கனம் இல்லைன்னா மனசுல பயம் இருக்காது இல்ல? ஏமா ஏன் இப்படி செஞ்ச? கேக்குறல்ல, பதில் சொல்லம்மா. ஏன் மௌனமா இருக்க? சொல்லு. என்னாச்சுங்க? ஏன் கீதா கிட்ட சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கீங்க? நீங்க இவகிட்ட இவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே. ஏற்கனவே சீதா சிவா கிட்ட பழக்கத்தை நினைச்சு நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கோம். இப்போ அக்கா ரோட்லயே தங்கச்சி போக ஆரம்பிச்சிட்டா. இவ்வளவு சொல்லி தப்பு இல்லை. முன்னாடி பெரிய தெரு போனா பின்னாடியே சின்ன தெரு போகும் இல்ல? அப்பா போதும், நிறுத்துங்கப்பா. என்ன தப்பு பண்றது இல்லாம அப்பவே அதட்டுறியா? நான் ஒண்ணும் தப்பு பண்ணல. அப்பா தான் தப்பா நினைச்சிட்டு ஏதேதோ பேசிட்டு இருக்காரு. அப்போ போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்த சொல்லு. அது வந்து அதான் கேக்குறாருல, யார்கிட்டன்னு சொல்லு. அது அந்த 1 ரூபி அம்மா கிட்ட. உண்மையாதான் சொல்றியாமா? என்னப்பா என் மேல இப்படி நம்பிக்கை இல்லாம கேக்குறீங்க? அதுக்கு காரணம் நீதாம்மா. இப்ப சொன்ன பதில நான் ஆரம்பத்துல கேட்ட உடனே சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லல? அதுக்கு காரணம் நீங்க தான். என்ன கீதா சொல்ற? நான் அந்த 1 ரூபி அம்மா கூட பேசுறது பழகுறது உங்க 2 பேருக்குமே சுத்தமா பிடிக்கல. ஏன் உங்களுக்கு கூட தான் பிடிக்கல? நான் இன்னைக்கு வழியில அந்த அம்மாவை பார்த்தேன். அவங்க இந்த வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டாங்க. அப்பா முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாது, பழகக்கூடாது, அவங்க வீட்டுக்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன் நீங்களும் தானே அந்த அம்மா செஞ்ச உதவியெல்லாம் மறந்துட்டு அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க. அதான் அந்த அம்மா கிட்ட போன்ல பேசினத உங்ககிட்ட இருந்து நான் மறைச்சேன். அப்பா அம்மாவுக்கு சந்தேகம் வரல, பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னீங்க. அது அந்த அம்மா என்ன இன்னைக்கு வழியில பார்த்தாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்தி என்ன கூப்பிட்டாங்க. என்னாலயும் மறுக்க முடியல. அதான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அதான் அவங்க வீட்ல இருந்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உன்னை லேட்டா வீட்டுக்கு போனதுக்கு உங்க அப்பா அம்மா திட்டினாங்களா? பத்திரமா வீடு போய் சேர்ந்துட்டியான்னு அவங்க அக்கறையா பாசமா விசாரிச்சாங்க. நானும் பேசிட்டு இருந்தேன். என்ன என்ன உங்க 2 பேருக்கு மேல சந்தேகம் தீரவே இல்லையா? வேணும்னா ரிசீவ் கால்லையும் பாருங்க, நான் டயல் பண்ணியும் தரேன். நீங்களே அவங்க கிட்ட பேசுங்க. வேண்டாமா, சாரிம்மா. நான் உன் மேலே சந்தேகப்பட்டது தப்பு தான். நானும் அம்மாவும் அந்த அம்மா கிட்ட பேச வேண்டாம், பழக வேண்டாம் சொன்னதுக்கு நீ எங்க பேச்சை மீறி போனது தப்பு தானம்மா. என்னன்னு தெரியலப்பா. அந்த அம்மாவை பார்க்கும் போதெல்லாம், அவங்க கிட்ட பேசும் போதெல்லாம் என்னையும் அறியாம அவங்க மேல எனக்கு என்னமோ பாசம் வருது. அது என்ன பூர்வ ஜென்ம பந்தம்னு தெரியல. அவங்கள பார்த்தா என்னமோ இரும்ப பார்த்த மேக்னெட் மாதிரி அந்த அம்மா கிட்டே நான் போய் ஒட்டிக்கிறேன். அந்த அம்மாவோட பாசம், அவங்க கிட்ட நான் பேசும்போது நான் ஏதோ ரொம்ப பாதுகாப்பா உணர்றேன். உங்க 2 பேரோட வார்த்தையை மீறி நான் அந்த அம்மா கிட்ட பேசுனது தப்புதான். ஆனா நானா போகல. நான் எதாச்சியா அவங்கள வழியில பார்த்தேன். அந்த அம்மா கட்டாயமா வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு கூப்பிட்டாங்க. என்னாலயும் மறுக்க முடியல. அதுலயும் உங்ககிட்ட நான் சொல்லாம போனது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. ஐம் சாரி. சரி, இப்படி 2 பேரும் மாறி மாறி சாரி சொல்லிட்டு இருந்தா எப்படி? கீதா, நீ பசி தாங்க மாட்ட. உனக்கு பிடிச்ச அடையும் அவியலும் செஞ்ச டேபிள்ல வச்சிருக்கேன், வா சாப்பிடலாம். வாங்கப்பா 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 போலாம். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான்.
என்ன இது காலையிலேருந்து மேகலாக்கு ஃபோன் பண்ணலான்னா இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் பேசுறாங்களே. கடவுளே, செல்வி அங்க என்ன சத்தம்? போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சிருச்சுமா. அம்மா, ஐயோ, என்னடி இது? சாமி போட்டோ உடைச்சிட்ட? நாளும் கிழமையுமா சாமி போட்டோ உடைச்சிட்டியே, எப்படி உடைஞ்சது? துடைக்கும் போது கை தவறி கீழே விழுந்து உடைஞ்சிருச்சுமா. மன்னிச்சிருங்கம்மா. சர்வசாதாரணமா மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்லிட்ட, பார்த்து செய்ய வேண்டாமா வேலைய? நாளும் கிழமையுமா சாமி போட்டோ உடைச்சிட்டேன். ஐயோ, எல்லாம் அபசகுணமா இருக்கே. சரி, இதை எடுத்துட்டு போய் பத்திரமா ஒரு ஓரத்துல கொட்டு, கையில கால கிழிச்சுக்க போகுது. புரியுதா? இனிமேலாவது கவனமா வேலையை பாரு. சரிங்கம்மா. ஜாக்கிரதை, மெதுவா கொண்டு போ. கடவுளே, என்னங்க 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 என்னம்மா? காலையில இருந்து நான் மேகலாக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். யாரோ ஒருத்தர் ஹிந்திலேயே பேசிட்டு இருக்கா. நீங்க உங்க செல்போன்ல கொஞ்சம் போடுங்களேன். சிக்னல் கிடைச்சிருக்காதுமா. அததான் சொல்றேன், உங்க போன்ல இருந்து போடுங்களேன். பாத்தீங்களா, யாரோ ஒருத்தி ஹிந்தியில பேசுறா. இதுதான் காலையில இருந்து நடக்குது. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையேங்க. எப்படி மேகலாவுக்கு நம்ம கால் பண்ண மெசேஜ் போகும், அவ கண்டிப்பா திருப்பி பண்ணுவா. எனக்கு என்னவோ மனசு நெருடலாவே இருக்குங்க. ஏன் இப்படி தேவையில்லாம பயப்பட்டுட்டு இருக்க? எப்படிங்க பயப்படாம இருக்கிறது? இந்த நேரம் பார்த்து செல்வி சாமி ரூம்ல இருக்கிற போட்டோ வேற உடைச்சிட்டா. என்னமோ தெரியலைங்க, எல்லாம் அபசகுணமாவே நடக்குதுங்க. ஒண்ணு பண்றீங்களா? அந்த ஆனதுக்கு போன் போட்டு மேகலா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதான்னு கேளுங்களேன். ஆனாலும் நீ ரொம்ப சந்தேகப்படுற. சரி, நான் ட்ரை பண்றேன். சார் வணக்கம் சார். வணக்கம் ஆனந்த். காலையிலேருந்து மேகலாவுக்கு ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கோம், கிடைக்கவே இல்லை. மேகலாக்கிட்ட இருந்து உனக்கு எதுவும் ஃபோன் வந்துச்சா? இல்லை சார், மேடம் எனக்கு எதுவும் கால் பண்ணல சார். அப்படியா? உனக்கு கால் வரலையா? இப்போ எப்படி நம்ம மேகலாவை காண்டாக்ட் பண்ணுறது? மும்பையில் வேற ஏதாவது நம்பர் உங்ககிட்ட இருக்கா? நான் புக் பண்ண ஹோட்டலில் விசாரிச்சுட்டு உங்களுக்கு உடனே கால் பண்ணுறேன் சார். சரிப்பா. ஆனந்த் என்னங்க சொன்னாரு? மேகலா தங்கியிருக்க ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு திரும்ப சொல்றேன்னு சொல்லியிருக்காருமா. ஐயோ, எனக்கு என்னமோ பயமா இருக்குதுங்க. நீ ஏன் பயப்படுற? மேகலாவுக்கு மும்பை என்ன புதுசா? நல்லா பழக்கப்பட்ட ஊர் தானே, அதெல்லாம் ஒன்றும் ஆயிடாது. அது என்னவோ வாஸ்தவம் தாங்க. இருந்தாலும் அதே மும்பையில தானே பஸ்ல போற பொண்ணுங்களை கற்பழிக்கிறது அது இதுன்னு எத்தனையோ வீண் சங்கடங்கள்லாம் நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம டிவிலையும் பேப்பர்லயும் பாக்குறோம் இல்லைங்களா? அதாங்க பயமா இருக்கு. என்ன பண்றது? யானை வாழ்ற பூமியில தான் எறும்பு வாழுது, பாம்பு இருக்க தண்ணியில தான் தவளையும் வாழுது. நீ முதல்ல போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. அதுக்குள்ள ஆனந்த் ஃபோன் பண்ணுவாப்ல, நான் ரிசீவ் பண்ணி வைக்கிறேன். நல்ல விளக்கமா கேளுங்க. செல்வி, ஐயாக்கு காஃபி போடு. என்னங்க என்னங்க சாப்பாட்டுல கை வச்சுட்டு சாப்பிடாம எதையும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதுவும் உங்களுக்கு எல்லாமே பிடிச்ச ஐட்டங்க, ஒரு பொடி பிடிக்காம என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நமக்கு பிடிச்சதெல்லாம் பக்கத்தில் இருந்தாலும் எங்க நம்ம கை விட்டு போயிடுமோன்னு மனசுல ஒரு பயம் இருக்குது சாரதா. என்ன சொல்றீங்க? என்னாச்சு உங்களுக்கு? என்னதான் கணக்கு போட்டாலும் ஆட்டம் போடுற கணக்குல இருந்து நாம தப்பிக்க முடியாது போல இருக்கே. நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம சீதா கீதா 2 பேரை பத்தி தான் சொல்றேன். அவங்களுக்கு என்ன? ஏன் திடீர்னு இப்படிலாம் பேசுறீங்க? என்ன சாரதா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? ஏற்கனவே பெரிய சீதா நம்மளை விட்டு விலகி இருக்கா.
வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் தாமரையில தண்ணி மாதிரி ஒட்டாம தானே இருக்கா? சின்னவ கீதா கூடிய சீக்கிரம் நம்மளை விட்டு விலகி போயிடுவான்னு பயமா இருக்குது சாரதா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுங்க. ஏன் வீணா மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க? நீங்க சாப்பிடுங்க. குழப்பிக்காம எப்படி இருக்க முடியும் சாரதா? நம்ம 2 பேரும் வேண்டான்னு சொல்லி இருந்தோம். கீதா அவங்க அம்மானு தெரியாமலே அவங்க கூட பழகிட்டு இருக்கா. இதோ பேசுறத கேட்டல்ல, ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம். அந்த அம்மா பக்கத்துல இருந்தா பாதுகாப்பா இருக்கிற மாதிரி பாட்டி மாதிரி பேசுறா. இததான் பெரியவங்க சொல்லிருக்காங்க, தான் ஆடாட்டியும் தச ஆடும்னு. தொப்புள் குடி உறவுனா சாதாரண விஷயமா? அப்போ நான் பயப்படுறது சரிதானே? கீதாவும் நம்மளை விட்டு விலகி போயிடுவாதானே? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலங்க. அம்மாவுக்கு இணையா, அம்மாவோட சக்திக்கு நிகரா இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லைன்னு சொல்றேங்க. என்னங்க அமைதியா இருக்கீங்க? என்ன இருந்தாலும் நீ 2 பிள்ளையை பெத்த தாய் தானே. உன் தாய் ஸ்தானத்தை நீ விட்டு கொடுப்பியா? அப்படி இல்லைங்க. 5 அறிவு இருக்கிற ஜீவராசி கூட தாய் பாசத்தை விட்டு கொடுக்காதுங்க. அப்போ நாம சீதாவையும் கீதாவையும் விட்டு கொடுத்துட வேண்டியதானா? இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா இப்போதைக்கு நாமளே நாம பெத்தெடுத்த அமலா விமலாவை விட்டு கொடுத்து தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ நம்மள மாதிரியே சீதா கீதாவை பெத்தவங்க அவங்க நம்ம கூட இருக்கட்டும்னு விட்டு கொடுத்துருவாங்களா?